டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வருஷம் 14/4/2026 வந்து தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கார். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார். சனி, செவ்வாய், புதன், இந்த 3 கிரகங்கள் வந்து மீனத்தில் இருக்குது. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தாலேயானால் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள், இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், மாயை விளையாட்டுகள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதை தவிர வந்து இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அதை தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும். வந்து குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி கிடையாது. எப்போ 5/7/2026, அதாவது ஜூலை மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 26/5/2026. அப்போது அந்த 26/5 அப்போ பார்த்தலையானால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தலையானால் 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போ ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தலையானால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் வந்து இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு போகிறார். குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். வந்து அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். ராசியில் உட்காந்துட்டு அவர் வந்து 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வருஷத்தில் வந்து இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். மாதிரி போர் சூழல் வந்தது. பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து மாதம் 2026 பார்த்தீங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தனியக்கூடும், ரொம்பவுமே தனியக்கூடும். இந்தியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரேபியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளத்தினுடைய விலை 12,000 15,000 அதே ரேட்லேயே இருக்கும். வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 350-400 ரூபாய் கிராமுக்கு கொண்டு போடுவா வந்துடும். இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும் டாலர் ஸ்டெபிலிட்டினால் வந்து இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபாய் வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்தோன்னா மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையே பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். பெண்களுக்கு வந்து அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போகிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்பந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த இடத்துல அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. புதனும் வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். கரன்சி வந்து நம்மளது ஃபால் ஆச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும்.
அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் வந்து தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து இந்த வருஷத்தினுடைய ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டத்திட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால. இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த வருஷம் பார்த்தேன்னா பராபவ வருஷம் பார்த்தேன்னா மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துல குரு பகவான் ஒரே மாதத்துலேயே போயிடுறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. ஏன்னா 4ஆம் இடத்துல போன குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்க போகிறார். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய மாறுதல்கள், ஏற்றங்களை கொடுப்பார். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். அதை தவிர தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் 7.5 சனி காலம், விரய சனி காலம், சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சுப செலவுகள் எப்படி வரும்னா, குரு பகவானே ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சனி இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியிலேயே பார்த்தோன்னா 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இருக்கார். பொதுவாகவே சித்திரை மாதத்தில் 5ஆம் மேஷத்தில் தான் சூரியன் இருக்கணும். இந்த வாட்டி சுக்கிரனோட குடும்பாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு, எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு அவரே 7ஆம் அதிபதி. அதனால் கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இந்த வருஷம் சனி பகவான் வக்கர நிலைக்கு போகிறார். 15/7/2026 அதுவும் வந்து ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற புதன் இருக்கார். அவர் சனி செவ்வாயோட சம்பந்தத்தில் இருக்கார். நீச்சம் பெற்ற புதன் 6ஆம் அதிபதி நீச்சம் பெற்று போயிருக்கார் 12ஆம் இடத்துல. அதனால் ஊரை விட்டு வெளியில் பார்க்க வேண்டி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வந்தாலும் அதனுடைய தடங்களை மாற்றி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தியில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது பகவான் இந்த வருஷ கடைசி, அதாவது இந்த ஆங்கில வருஷ கடைசி 11ஆம் மாதம் வரலும் இருக்கார், நவம்பர் மாதம் வரலும் இருக்கார். அது வரலும் சிறு சிறு தடங்கள் இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் குருவினுடைய பெயர்ச்சி பார்த்தாலும் முதல்ல வந்து 5ஆம் மாதம் இருக்குது, அதாவது 5ஆம் மாதம் கடைசியில் இருக்குது. அதற்கு பிறகு வந்து 10ஆம் மாதம் கடைசியில் வந்து குரு சிம்மத்துக்கு போகிறார். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்துல குரு போகும்போது உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் தீர்க்கமான சிந்தனைகளும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷத்தில் வந்து ஒரு புதிய காரியம் எடுத்திங்கன்னா அந்த காரியத்தில் நிச்சயமான வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷராசி நேயர்களுக்கு பராபவ வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாலேயானால், ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் போகும்போது புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுப செலவுகள் ஏற்படும். திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டம். இப்போ 3ஆம் இடத்துல இருக்கும்போதும் சரி, 5ஆம் இடத்துல இருக்கும்பொழுதும் சரி, உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் 10ஆம் மாதத்துக்கு மேலே இருக்குது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் குருவினுடைய பார்வை சனி பகவான் மேலே விழுறதுனால எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். படிப்பிற்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இருக்கும். எடுத்த காரியங்கள் உண்டு, நிறைவேறக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. கூட்டுத் தொழிலில் வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் போகும்போது தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், எதிர்பாராத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இருப்பினும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது பகவான் இந்த 11ஆம் மாதத்துலேருந்து ஒருவர், அதனால் கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தாலேயானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரும். கூட்டு தொழிலில் நிச்சயமாக ஒரு ஏற்றம் இருக்கும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கணிதவியல் அந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மருத்துவம் மருத்துவ தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் 7 சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக காலபைரவரை போய் வழிபட்டுட்டு வாங்கும். அதாவது சிவன் கோவிலில் காலபைரவர் சன்னதின்னு வடகிழக்கு மூலையில் இருக்கும். காலபைரவரை போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வருகின்ற வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் நிச்சயமாக வெற்றி கொண்டு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த பராப வருஷம் அமையும் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.